Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். முக்கியமா உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரெட் பாப்கார்ன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். ரொம்ப அருமையா வேலையும் முடிஞ்சிரும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதுல இருந்து 1 எடுத்துட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸை 4 துண்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸா இல்லாம கொஞ்சம் ஈவனா பார்த்து கட் பண்ணிக்கங்க. அது மாதிரி சின்ன உதிரியா உதிராம கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததா அதுல இருந்து ஒரு துண்டு எடுத்துட்டு மறுபடியும் அதை ஒரு 4 துண்டுகளா கட் பண்ணிக்கங்க. இப்ப அதே மாதிரியே 6 பிரெட்டையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததா ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் எண்ணெய் பட்டர் எதுவுமே சேர்க்காதீங்க. நேரடியாகவே நம்ம கட் பண்ண அந்த பிரெட் துண்டுகளை இதில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். நான் இன்னைக்கு 2 பேட்சாக இதை ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். இது எண்ணெயில் போட்டும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக குடிக்கும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு பக்கம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா சிவந்து வரும். அதை அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷம் வச்சாலே போதும், அப்படியே சிவந்து வந்துடும். இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் சேர்த்துட்டு இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்துதான் அதே பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, சாதாரண தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு சின்ன பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நல்லா அந்த வெண்ணெய் உருகி ஒரு குட்டி பபிள்ஸ் மாதிரி வரும். இது எல்லாமே 1 நிமிஷம் கேப்லேயே நடக்கும் உங்களுக்கு. அடுத்துதான் 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சாத பால் தான் பயன்படுத்துகிறேன். காய்ச்சிட்டு ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. பால் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விடுங்க. அந்த மாதிரி கலக்கும் போது உங்களுக்கு திரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் பால் தெரியாது. அது அந்த பட்டர் அந்த சர்க்கரையோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிரெட் துண்டுகளை ஒன்றா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுங்க. ரொம்ப கலந்து விடாதீங்க, அப்போ பிரெட் உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகி வந்திருக்கு. இது கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்க தான் செய்யும். அதனால ஒரு பிளேட்டில் இதை தனித்தனி துண்டுகளாக எடுத்து ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. அவ்வளோதான், நம்முடைய பிரெட் பாப்கார்ன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடும்போது மேலே நல்லா மொறுமொறுனும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் டேஸ்ட் அதை விட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு முறை உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க, திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.